பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. கர்த்தர் நல்லவர். இந்நாள் வரையிலே நம்மளை கண்மணி போல பாதுகாத்து வந்தார். இந்த வேளையில பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அநேக நேரங்களில் நம்பினோர் கைவிட்டு அநேக பழிகளை நம்ம மேல சுமத்தி நம்ம நட்டாட்டுல அப்படியே தனிமையாய் நம்மளை விட்டுட்டு போகிற அனுபவத்துல கடந்து வந்துகிட்டு இருக்கீங்களா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? உங்க முன்னாடி யோசேப்புங்கிற பாத்திரத்தை உங்க முன்னாடி கொண்டு வர விரும்புகிறேன். அவன் ரொம்ப நம்பின தங்களுடைய குடும்பமே, சகோதரர்களே என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? அவனை குழியில தூக்கி போட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த குழியில போடும்போது வேதத்துல சொல்லுது, அந்த குழியில ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லையா. அப்ப கண்டிப்பா தூக்கி போடும்போது அவனுக்கு கையில கால்கள்லாம் அடிபட்டு இருக்கிறோம். ஸோ குழியின் அனுபவத்தினோட கடந்து வந்து கொண்டு இருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அநேக அடிகளோட குழிக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? உங்க முன்னாடி ஏன் யோசிப்பை கொண்டு வந்தேன்னா, இந்த யோசிப்பு ஒரே ஒரு காரியத்தை அவன் குழியின் அனுபவத்துல கடந்து வரும்போது கூட நிச்சயப்படுத்திக்கிட்டான். என்ன தெரியுமா? தேவன் அவனோடு கூட இருக்கிறாரு. தேவன் அவனோடு கூட இருக்கிறாருங்கிறத நிச்சயப்படுத்திக்கிட்டான். We'll have to make sure God is with us. அது ரொம்ப முக்கியம். அப்போ நீங்க எல்லா சூழ்நிலையிலும் தேவன் உங்க கூட இருக்கிறாருங்கிறத நிச்சயப்படுத்திக்கணும். அவன் அப்படியே உடல அடிமையாய் வைக்கப்பட்டான். அது மாத்திரமல்ல, அவன் சிறைச்சாலையின் அனுபவத்துக்குள்ள கடந்து வந்தான். இப்படி அடுத்தடுத்து அவன் எவ்வளவு நிந்தனைகளை கடந்து வந்தாலும் தேவனை மாத்திரம் அவன் விடல. தேவன் நம்ம கூட இருக்கிறாரு, தேவன் நம்ம கூடவே வச்சுக்கணுங்கிறதுல உறுதியா இருந்தான். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, சும்மா தேவன் நம்ம கூட இருக்கிறாருங்கிறது நிச்சயப்படுத்திக் கொள்ள முடியாது. தேவனுக்கு பிரியமானவைகளை யோசிப்பு செய்கிறதுல கவனமா இருந்தான். அந்த காரியத்துல நீங்க கவனமா இருங்க. எல்லா குழியின் அனுபவத்தையும் மாத்தி போட்டு, எல்லா சிறைச்சாலை அனுபவத்தையும் மாற்றி போட்டு, அடிமையாய் போன யோசிப்பை தேவன் சிங்காசனத்துல எடுத்து வைத்தார், ராஜ பதவியில எடுத்து வைத்தார். அதே தேவன் உங்களையும் ராஜ பதவியில எடுத்து வைப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.